அமெரிக்காவில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட இந்தியர் ஒருவருக்கு 7.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய பகுதியில் வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட பாரிய ஆள்மாறாட்ட மோசடியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 38 வயதான லிக்னேஷ் குமார் பட்டேல் என்பவரே இவ்வாறு தண்டிக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி செயலின் மூலம் சுமார் 2.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சட்ட அமலாக்க அதிகாரிகள் அல்லது உயர் அரசு அதிகாரிகள் போல ஆள்மாறாட்டம் செய்த இந்த மோசடி கும்பல் முதியவர்களின் சொத்துகளுக்கு பாதுகாப்பு தேவை என கூறி அவர்களை ஏமாற்றி பணத்தை பறித்துள்ளனர். குற்றவாளியான பட்டேல் ஒரு பண தூதுவராக செயற்பட்டுள்ளார். இவர் இல்லினாய்ஸ், மிசூரி, விஸ்கான்சின் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் உள்ள குறைந்தது 11 முதியவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று சுமார் 2.23 மில்லியன் டாலர் மதிப்பிலான பணம் மற்றும் தங்கத்தை சேகரித்துள்ளார் என நீதிமன்ற விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர் மீதான மின்னணு மோசடி மற்றும் சதித்திட்ட குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி இந்த தண்டனையை வழங்கியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 மில்லியன் டாலருக்கும் அதிகமான நஷ்ட ஈட்டை செலுத்துமாறும் நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது ஒரு சர்வதேச சதித்திட்டத்தின் ஒரு பகுதி என்றும் இதில் மேலும் 85 பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் மொத்த மோசடி மதிப்பு 6.9 மில்லியன் டாலராக இருக்கலாம் என்றும் அரச சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் அண்மை காலமாக முதியவர்களுக்கு எதிரான இத்தகைய மோசடிகள் அதிகரித்து வருகின்றன. இவ்வாறான எல்லை தாண்டிய இணைய மற்றும் நிதி குற்றங்களை தடுக்க இந்திய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் தற்போது விசாரணைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.